அனைவருக்கும் வணக்கம். இங்கே கடலூரில் இருக்கிற ஆர்ஃபன் ஸ்டடி சென்டரில் படித்து இந்த வருடம் குரூப் 4ல் வேலைக்கு சென்றிருக்கிறோம். என்னுடைய பெயர் வந்து பாரத். என்னுடன் பயின்ற 2 நபர்களிடமும் நாங்கள் எவ்வாறு இந்த ஸ்டடி சென்டரில் படித்தோம், எங்களுடைய அனுபவங்கள் என்ன, எங்களுடைய பின்னணி, குடும்ப பின்னணி, எந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் படித்தோம், எந்த மாதிரி கஷ்டங்கள் நாங்கள் இந்த வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறோம். உங்களுடைய பேர் என்ன நண்பா? என்னுடைய பெயர் வந்து தினேஷ். நான் வந்து 2022 குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணி 2025 அச்சீவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க? நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஸ்டடி சென்டரில் படிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நான் வந்து அரியலூர்லேருந்து வரேன். நான் ஒரு 3 வருஷமாக இங்கே ஆர்ஃபன்ஸில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 3 பேட்ச் வந்து படிச்சிருப்பேன். வேலை பார்த்துட்டு தான் ப்ரோ படித்தேன். எனக்கு வயசு வந்து ஒரு 30 ஆகுது. வேலை பார்த்துட்டே தான் படித்தேன். படிச்சுட்டு இது எனக்கு செகண்ட் அட்டெம்ப்டில் நான் இந்த ஜாப் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். செகண்ட் அட்டெம்ப்ட்டுங்கிறனால என் பக்கத்துலேயே வந்து நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், சாஜித் ஃப்ரெண்டு. நீங்கள் அவருடைய ஒரு அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துப்பார். சாஜித் சொல்லுங்கள். என் பேர் வந்து முகமது ஷாஜித். நான் இங்கே வந்து 2023 ஸ்டடி சென்டர் கடலூர் ஆர்ஃபன்ஸில் வந்து ஜாயின் பண்ணேன். இது வந்து என்னுடைய முதல் அட்டெம்ப்ட் தான். நான் வந்து படித்தது வந்து 2023 கிளாஸ் இருந்தாலும் நான் அப்போ வந்து வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு ஃபுல் டைம் ஒர்க் பார்த்துட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு ஜாபை விட்டு இந்த ஜாபுக்கு இதுதான் நமக்கு வழி, இதில் தான் நம்ம வந்து போகணும் அப்படின்றதுக்காண்டி 2024 பிப்ரவரியில் கால்ஃபர் வந்துச்சு நமக்கு குரூப் 4க்கு. அப்போவே வேலையை விட்டு அந்த ஒரு 4 மாதம் வந்து நான் படித்தேன். 4 மாதத்தில் படித்து ஃபர்ஸ்ட் அட்டம் கிளியர் பண்ணேன். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எடுத்திருக்கேன். என்னோட சொந்த ஊர் வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். நான் திருவாரூர்லேருந்து இங்கே வந்து படித்தேன். கடலூர் ஆர்ஃபன் ஸ்டடி சென்டரில் தான் படித்தேன். திருவாரூர்லேருந்து வந்து இப்போ சொந்த ஊர் திருவாரூர்லேயே போஸ்டிங் எடுத்திருக்கேன். திருவாரூர் கோர்ட் எடுத்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடித்து 1 இயர் ஆகுது. எனக்கு வயசு 22 ஆகுது. எல்லாருமே வந்து நினைப்பாங்க, இது வந்து 6 மாதம் படித்த பத்தாது, இல்லை முதல் வெற்றி வந்து எப்போதுமே கிடைக்காது, நம்ம வந்து ஒரு 2 வருஷமாவது இதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளோட மைண்ட் செட்டு தான். நம்ம முதல்லே இந்த வெற்றி தான் நமக்கு, அடுத்த தேர்வே கிடையாது அப்படின்ற மென்டாலிட்டி நமக்கு வந்துருச்சுன்னா, மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, நம்ம இந்த தேர்வுலேயே முழுமையாக வெற்றி பெற்றலாம். நான் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இருந்தாலுமே நான் அந்த விடாமுயற்சியை விடலை. இங்கே கடலூரில் ஸ்டேடியம் இருக்கும், அண்ணா ஸ்டேடியம். அங்கே தான் உட்காந்துருப்பேன். காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தால் நைட்டு 9 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பேன். அந்த 4 மாதங்கள் நான் இருந்த தவம் தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட் வந்து வழி நடத்துன விதம் வந்து அது வேற எந்த இன்ஸ்டியூட்ல பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் எந்த இன்ஸ்டியூட் போனது கிடையாது. நான் எந்த இன்ஸ்டியூட் வீடியோவும் பார்த்தது கிடையாது. இங்கே நடத்துனது, இங்கே டெஸ்ட் வச்சது, இங்கே படித்தது, அவ்வளோதான். அந்த 4 மாசத்துல என்னை கைட் பண்ண விதம் தான் நான் இன்னைக்கு இந்த முதல் தேர்வுலேயே முதல் வெற்றியை நான் வந்து சுவைச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி வந்து ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் சரி, நான் இருந்த சூழ்நிலையும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு கவலைக்கிடமான நிலைமை தான். இந்த வெற்றி வந்து என்னுடைய வாழ்க்கையும் என்னோட குடும்பத்தோட வாழ்க்கையும் மேம்படுத்தும்னு நினைக்கிறேன். இது ஆர்ஃபன்ஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு இங்கே நம்ம ஸ்டடி சென்டரில் படித்து வேலை பெற்றவர்களுக்காக கொடுக்கறது. இந்த அவார்டை இங்கே வாங்கணும்னு நினச்சி தான் படிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி முதல் தேர்வுலேயே வாங்கிட்டேன். எல்லாருமே இந்த ஷார்ட் பீரியடில் படித்தா பாஸ் பண்ண முடியாது, ஷார்ட் பீரியட் வந்து செட் ஆகாது, நம்ம வந்து ரெகுலராக படிக்கணும், ஒரு 3 வருஷம் படிக்கணும், 4 வருஷம் படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வராதிங்க. ஷார்ட் பீரியட் படித்தாலும் நம்ம கரெக்டாக படிக்கிறோமா, நம்ம அதுலேயே நம்ம இருக்கிறோமா. இங்கே ராஜன் சார் வந்து சொல்கிற ஒரு டைலாக் தான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். அது டைலாக்னு சொல்ல முடியாது, அது அந்த ஒரு வார்த்தையே வந்து அதை தாண்டி எந்த மோட்டிவேஷன் தேவைப்படாது. அதுவாகவே இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதுவாகவே இருத்தல் வேண்டும்னா நீ என்ன நினைக்கிற அதாவே இருக்கணும், நீ வந்து வேற எதுக்குமே யோசிக்க கூடாது அப்படின்ற ஒரு இதுதான். அந்த அதுவாகவே இருத்தல் வேண்டுங்கிற அந்த வார்த்தை வந்து என்னுடைய மனசுக்குள்ள ஆழ பதிஞ்சிருச்சு. அப்படியே அதுவாகவே தான் இருந்தேன்னா பேகும் கைமா தான் நான் இருப்பேன். இப்போ எங்கே போனாலும் ஸ்டேடியம் வருவேன், பேக்கோட தான் வருவேன், பேக்கோட போவேன் வீட்டுக்கு. இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்ய இடத்துக்கு போனாலும் பேக்கோட போவேன். கேட்ரிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன், பேக்கோட தான் போவேன், பேக்கோட வருவேன். அதே மாதிரி நீங்கள் அதுவாகவே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 மாதங்கிறது, இப்போ ஷார்ட் பீரியட் இந்த குரூப் 4 வருது, இந்த வெற்றியை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம் ஈஸியாக. எல்லாருமே படிங்க, நல்லா படிங்க. இந்த வெற்றி வந்து உங்களுக்கு தான். அடுத்த தேர்வு இல்லைன்னு நினச்சிட்டு படிங்க. அடுத்த தேர்வு கிடையாது, இதுதான் கடைசி குரூப் 4 தேர்வு. இந்த தேர்வு வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைங்க.
நிறையா இந்த உங்களுக்கு அடுத்து வர குரூப் 4ல போஸ்டிங் வந்து எத்தனை போஸ்டிங்காக இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அந்த ஒரே ஒரு போஸ்டிங் எனக்கு கொடுத்துட்டு நான் மிச்சவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு நினைங்க. ஒரு போஸ்டிங் நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் மீதி 10,000 பேர் இருந்தாலும் மீதி 10,000 பேர் நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கோங்க, நான் அந்த ஒரு போஸ்டிங் எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. எல்லாருமே விரைவில் வெற்றி பெற்று அரசு ஊழியராக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இப்போ வந்து அண்ணன் வந்து பாரத் அண்ணன் வந்து விஓ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்காங்க. அவர் அண்ணனோட வாழ்க்கை முறையும் அவர் என்னென்ன கடினத்தை தாண்டி இந்த லெவலுக்கு வந்தாங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். என்னுடைய பின்னணி பற்றி நான் சொல்லணும்னா 2021 செங்கல்பட்டில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். ஓகே, இது நம்ம இந்த ஒர்க்கில் இருந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம வேறு லைனுக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எனக்கு ஸ்கூலில் தெரிஞ்ச ஒரு தோழி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க குரூப் 4 படிச்சுட்டு இருக்காங்க போல். எனக்கு அது தெரியாது. நான் ஸ்கூலில் டச் இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க கூட டச் கிடையாது. அவங்க தான் சொன்னாங்க, அவங்களும் இங்கே தான் இந்த ஸ்டடி சென்டர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில். அவங்க தான் முதல்ல எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி சுத்தோட இடத்துல இந்த ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சென்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க, அங்கே படிக்கிற பசங்களும் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்களும் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களும் பாஸ் ஆகிடுவீங்க, நானும் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, அவங்க நமக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோடய நானும் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ இங்கே ரூமில் தாங்க நான் விழுப்புரத்துக்கும் திருவண்ணாமலை பார்டரில் இருக்கேன். கொஞ்சம் தூரம் 3 hours ஆகும் நான் கடலூர் வரணும்னா. ஸோ நான் இங்கேயே ரூம் எடுத்து படித்தேன். அப்போ அந்த டைமில் நான் ஒரு 1 year ஒர்க் பண்ணப்போ பிஎஃப் அமௌண்ட்டை சேர்ந்துருந்தேன். அந்த பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி தான் நான் ஒரு 5 months படித்தேன். 2022 வந்து இங்கே ஒரு 5 months படித்தேன். அப்போ என்னால் ஒரு 158 கொஷின்ஸ் போட முடிஞ்சது. மறுபடியும் போயிட்டேன். மறுபடியும் எக்ஸாம் முடிஞ்சு உடனே வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு 1 year அதே மாதிரி ஒர்க் பண்ணேன் வேற ஒரு கம்பெனியில். அதே மாதிரி 1 year கழிச்சு மறுபடியும் பிஎஃப் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே ரூம் எடுத்து தங்கி படித்து ஒரு 10 months இந்த டைம் படித்தேன். 10 months நல்லா டெஸ்ட்டுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு. இங்கே வைக்கிற கொஷின் பேப்பர்ஸ் வந்து சுத்த வட்டாரத்தில் பார்த்து இந்த எங்களுடைய ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சென்டருடைய கொஷின் பேப்பர் தரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளை இன்னும் படிக்க வைக்கணும், படித்தது போதுன்ற நினைப்பே நமக்கு வர வைக்காது. அது இன்னும் படிக்கணும், இன்னும் தேடி படி அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தான் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ஸும் நம்ம டெஸ்ட் எழுதுறப்போ, ஒரு டெஸ்ட் நம்ம எழுதுறோம், சார்ஸ் நம்ம இங்கேருந்து கொஷின்ஸ் கேட்குறாரு, நம்ம அந்த ஏரியா நம்ம நல்லா படிச்சுட்டு போகணும்னு, ஸோ அந்த ஏரியா படிச்சுட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் அது இருக்கவே இருக்காது, வேற ஒரு ஜானரில் அது இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சார் இப்படிலாம் யோசிக்கிறாரு, எங்கேருந்து எடுக்கிறாரு, எப்படி தான் இப்படி யோசிக்கிறாரு, நம்ம ஒன்றுமே புரியாது. இப்படி உங்கள் முயற்சி தான். அந்த சாருடைய கொஸ்டின் பேப்பர்ஸை முறியடிக்கணும், நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் படிச்சுட்டே இருந்தேன். நல்ல மார்க்ஸ் தான் எடுத்து நல்ல ஒவ்வொரு டெஸ்ட்டும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்தேன். அதே போல் TNPSC எக்ஸாம்லேயும் நான் பயமே இல்லாமல் போனேன். 172 கொஷின்ஸ் இந்த எக்ஸாமில் போட்டு விஏஓ எடுத்திருக்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில். இதே மாதிரி நீங்களும் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். நான் வந்து எப்படின்னா, ஒரு காலேஜ் வந்து நான் ஒரு டிப்ளமோ ஹோல்டர், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஸ்ரீனிவாசா சுப்ராயா பாலிடெக்னிக்னு சொல்லிட்டு புத்தூரில் இருக்குது, கவர்மெண்ட் பாலிடெக்னிக் தான். அங்கே முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், அப்ராட் போனேன். அப்ராடில் ஒரு 2 வருஷம் கொரோனா பீரியட் ஃபுல்லாகவுமே நான் வந்து எங்கன்னா அப்ராடில் தான் சர்வே பண்ணேன். முடிச்சுட்டு சரி திரும்பி வந்து வேறு கண்ட்ரி போகலாம், இல்லை வேறு எதனா பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை எக்ஸிட் அடிச்சுட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தேன். இங்கே ஒரு 3 மாதம் வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே அப்படியே இருந்தேன். அப்புறம் என்னுடைய அண்ணா தான் வந்து மோட்டிவேட் பண்ணார். அவர் வந்து 2019 ஒரு குரூப் 9-2A போஸ்ட் எடுத்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து என்ன சொன்னார், எவ்வளோ நாள் ஓட போகிற, இது மாதிரி 4 வருஷம் சென்னையில் ஒர்க் பண்ண, 2 வருஷம் அப்ராடில் போகிற, திரும்பி எங்கேயோ ரெடி ஆகிட்டு இருக்கிற, ஏன் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தா என்ன, 1 வருஷத்தில் நீ கரெக்டாக படித்தா முடிச்சுட்டு வர முடியும், பாரு படின்னு சொல்லி அண்ணன் தான் வந்து மோட்டிவேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அண்ணன் சஜெக்ஷன் பண்ண இடம் தான் வந்து எனக்கு வந்து இந்த ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சென்டர். இந்த குரூப் 4 2024 170 கொஸ்டின் போட்டு கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கான். என்னை உருவாக்குனதுல ராஜன் சாரோடைய பங்கு வந்து, அது பேர் இல்லை, அது எப்படி சொல்கிறது, ஒரு பிராண்டுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கடலூரில் ராஜன்னா ஒரு பிராண்டு. அவருடைய பேரை சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க, சார் நல்ல சார், யாரை பற்றி கேட்டாலுமே சார் சொல்கிறது, சார் நல்ல சார், அங்கே போனால் உங்களை தேத்திடுவாங்க, நீங்கள் நல்லபடியாக வந்துடலாம், சாரோடைய ஸ்டூடெண்ட்டா. ஃபஸ்ட்டு அவங்க வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யார்கிட்ட சொன்னாலுமே ராஜன் சாரோட ஸ்டூடெண்ட் நாங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை அது சாருக்கான மரியாதை தான். அவருடைய மரியாதை எங்களுக்கு அங்கே கிடைக்கும். அதில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி போடுவோம். ஏன்னா சார் வந்து எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி நம்மளை பேசியிருக்காங்க. சார் வந்து எந்த மாதிரி நடத்துனா இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது கடலூரில் ஆர்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் அது ஒரு பேர் இருக்குது. ஏன் இந்த பேர் அப்படின்னா சாரோடைய கொஷின்ஸ் தான்.
கொஷின்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே கம்பேரே பண்ண முடியாது. எங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்க, என்ன எப்படி படிக்கணும் எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு ஜோனலில் படிச்சுட்டு உள்ளே வருவோம். ஆனால் கொஷின் வந்து பார்த்தா அப்படியே உனக்கு ஆப்போசிட்டாக நான் எடுக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிரி மாதிரி தான் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரு. அதுக்கான அன்னைக்கு அந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்து பயந்து நாங்கள் வந்து முடியாது அப்படிலாம் வந்து எதுவுமே நாங்கள் சிரமப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அடிச்சு தான் நாங்கள் இந்த 2024 குரூப் 4 எங்களுக்கு ஒரு லிபரலான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு லிபரலான ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்ததுக்கான காரணம் இந்த ஃப்ரெண்ட்ஸில் நாங்கள் அதுக்கு முன்னாடி அட்டன் பண்ண எல்லா டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பருமே ஒரே ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு டெஸ்ட்டு கூட வந்து எங்களுக்கு லிபரலாக இருக்கும், ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. டெஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு டஃப்பாக இருக்கும், அவ்வளோ டஃப்பு கொடுப்பாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்க பரத் வந்து எப்பயுமே அவர் தான் டாப்பரு, பசங்க சைடில் அவங்க டாப்பரு. எப்பயுமே நம்மளுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்களேன்னு சொன்னால் ரூமுக்கு போனால் தூக்கம் வராது. சென்டர் விட்டு கீழே இறங்கும் போதும் சரி, எங்கே போகும்போதும் சரி, எனக்கு பார்த்தா ஏன் நம்ம இன்னும் முன்னாடி வரல, ஏன் நம்மளுடைய மார்க் வந்து பின்னாடியே இருக்குது, எப்பயுமே 20 பேர் 10 பேர் நம்மளுக்கு மேலேயே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு ஏக்கமாகவே இருக்கும். சொல்லப்போனால் தூக்கமே வராது நைட்டில் போனால். சாஜித்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்கான் பையன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம், ஏன்னா நம்ம டபுள் மைண்டோட போயிட்டு 2022 வந்து அச்சீவ் பண்ணோம். அது எனக்கு 4 மாசமா இருந்துச்சு, முடியல. ஆனால் சாஜித் எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. ரெண்டாவது அவனை பார்த்து ரொம்ப 4 மாசத்துல முடிக்க முடியுங்கிறது அவனை பார்த்து நான் கற்றுக்குறேன். ஜூனியராக இருந்தாலுமே சரி, நல்லா எப்படி சொன்னால் சென்டரில் வந்து ஒரு எங்களுக்கே டஃப் கொடுப்பாரு. பரத்லாம் வந்து 2021 படிக்கிறப்பல, நான் 2022 வரேன். எங்களுக்கே டஃப் கொடுத்து ஒரு கடைசி ஒரு 3 டெஸ்ட்லாம் சாஜித்தோட மார்க் வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஏறி வந்துடுவாரு. அப்படியே ரொட்டீனாக போயிட்டு இருக்கோம். படிப்போம், டெஸ்ட் எழுதுவோம். வீக்லி பேட்ச் டெஸ்ட் பேட்ச் மாறி மாறி வந்தோம். எதுவுமே நாங்கள் சென்டரை நம்பினோம், சென்டர் வந்து எங்களை நம்பிச்சு. அதனால நாங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். ராஜன் சார் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் முருகன் சார் இருக்காங்க. முருகன் சார் வந்து சயின்ஸ் எடுக்கிற ஸ்டைலே வந்து அது எப்படி சொல்கிறது, என் வழி தனி வழிங்கிற மாதிரி தான் சயின்ஸ் எடுப்பார். உள்ளே வந்து அவர் பாட்டுக்கு எடுத்து புக் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஏஞ்சி எதனா சயின்ஸில் எதனா ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் டிஎன்பிசிலேருந்து எழுதுவார். ஏதோ ஒரு வார்த்தை நம்ம தான் சொல்கிறோம், சரி வேற ஒருத்தன் வேற ஒரு டாபிக் சொல்லுவான், அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரிசையாக எழுதுவார். இது இந்த வருஷத்தில் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வரும், இதெல்லாம் கேட்கல, இதெல்லாம் இதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அட்டவணை போடுவார். அது எனக்கு பிரமிப்பாகவே இருக்கும். ஏன்னா சயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா, எல்லா பசங்களையும் நம்ம படிக்கும் போது எது உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னு நம்ம பேசிக்கும் போது கேட்குறப்ப பசங்க சைட்லேருந்து சொல்கிறது எல்லாமே சயின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, சயின்ஸை முடிக்கல, சயின்ஸ் வந்து கொஞ்சம் விட்டுலாமே அது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சென்டரில் சயின்ஸ் தான் வந்து டாப்பு. எப்படி சொல்கிறதுனா, அதுக்கு காரணம் ராஜன் சார் ஒன்று, பயாலஜி நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பேர் எழுதி நடத்துவார். அதேமாதிரி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வந்து முருகன் சார் வந்து ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தாங்க. அவர் புக்கே திறக்க மாட்டார். புக்கு திறக்கிறதுங்கிற விட நான் வேற ரகங்கிற மாதிரி புக்லேயே பிரிண்டிங் வந்து இந்த இடத்துல தப்பாக இருக்குது, இதுக்கு போய்ட்டு அந்த இடத்துல ரெஃபர் பண்ணிப்பாரு, இதுக்கான ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது. இது வந்து நம்ம வந்து அப் டு 10th வரைக்கும் தானே சயின்ஸ் வந்து நிறையா டெப்த் போய் படிப்போம். அவர் வந்து ஒரு ஆன்சர் எழுதுவார், இல்லை நாங்கள் வந்து தப்பு சார் இது அப்படின்னு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணும்போது சார் சொல்லுவார், உங்களுக்கு கொடுக்குற 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த லெவலில் வந்து ஆன்சர் இருக்குது, 11th 12th புக்கு இந்த இடத்துல இந்த பேஜ் நம்பரில் போய் பாரு, இதுக்கான ஆன்சரே வேற. அப்போ இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டினை எழுதி வச்சுக்க, 2 ஆன்சரில் ஏபி கொடுக்கலாம், இல்லை மொத்தமாக ஆல் கரெக்ட் கொடுக்கலாம், இது உனக்கு ஜாக்பாட் மாதிரியான ஒரு கொஸ்டினை நோட் பண்ணி வச்சுக்க அப்படிம்பாரு. அந்த மாதிரிலாம் நடத்த முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இங்கே ஒரு சர்வீஸான ஆசிரியர்கள் தான் எல்லாருமே. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சார் தான் நிறையா கொடுப்பாரு, முருகன் சார். சார் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். அந்த இன்டர்நேஷனல் லெவலில் எதுக்கு நான் கொடுக்குறேன் சொல்லியே தான் கொடுப்பாரு. இந்த கொஷினை வந்து இன்னைக்கு வேணால் வராமல் இருக்கலாம், இன்னும் 4 வருஷத்துக்குள்ள டிஎன்பிசிக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த ஒரு கொஷினை. ஸ்டடி சென்டரில் இங்கே வந்து எனக்கு இது வரைக்கும் வராத சப்ஜெக்ட் ஒன்றுனா அது வந்து எக்கனாமிக்ஸ் தான். ஏன்னா நான் வந்து ஒரு பயாலஜி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் நான் பெருசாக படித்ததும் கிடையாது. அது வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன்னா அது வந்து எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டாக மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து தன்ராஜ் சாரை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ராஜன் சாருக்கு அடுத்து நாங்கள் அதிகமாக இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறது வந்து தன்ராஜ் சாரோட கிளாஸ் தான். சார் ஒருவர் ஏதோ நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, வா தம்பி எக்கனாமிக்ஸ் வா டீ சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பார். அது எங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும், என்னடா நம்ம இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டு இது அசால்ட்டாக முடிச்சுட்டு தம்பி, இது இவ்வளோ தான், இதில் இவ்வளோ தான் வரும், இது இவ்வளோ தான், இதை மட்டும் பார்த்துக்க, இல்லையா இதை தாண்டி வேணா குரூப் 2ல் வேணா இதையும் வச்சுக்க. அது நடத்துறதே பிரித்து நடத்திடுவார். குரூப் 4னா நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க, இல்லை நான் குரூப் 2 தான் போவேன்னா இதையும் வச்சுக்கோங்க, இல்லை நான் குரூப் 1க்கும் படிக்கிறேன், நான் யூபிஎஸ்சிக்கும் போவோம் அப்படின்னா அப்போ வந்து ஒரு 4 அதுக்காக ஒரு கொஷின் பேங்க் வந்து அதில் சைடாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு கம்பேக்காக எல்லாமே வந்து ஒரு
ஒரு காம்பேக்டாகவே இருக்கும். நம்ம குரூப் ஒர்க்கு மட்டும் படிக்கல, சார் குரூப் ஒன்றுக்கு நடத்துறாரு அப்படின்னா நம்ம அதுக்காகவே இப்போ தயாராகிறோம். அதுக்காகவே இப்போ வந்து ஸ்டார்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸை பற்றி சொல்லணும்னா வெங்கடேசன் சார் மேக்ஸ் அப்புறம் வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப கிளியராக எடுத்தாங்க. எங்களுக்கு குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விட இப்போ கிளாஸே எடுக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே டே டு டே லைஃப்ல என்ன நடக்குது, இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்குன்னா அது வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அந்த இஷ்யூக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த லாவை பற்றி போடலாம். இப்போ மனித உரிமைகள் வந்து மீறப்படுதுன்னா அதுக்கு எந்த ஆக்ட் படி மனித உரிமைகள் வந்து மீறுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக டே டு டே லைஃப்பில் வந்து கிளியர் பண்ணுவாங்க எங்களுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, கடைசியாக இந்த ஆர்ஃபர் ஸ்டடி சென்டரில் அதிகமாக மேக்ஸு கிளாஸ் போனது வந்து எல்சிஎம் வச்சு சேஃபு. அது எடுத்தது வந்து யாருன்னா வெங்கடேசன் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸ் வந்து போயிருக்கோம். அந்த பேட்சில் உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அந்த பேட்சில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சார் நீங்கள் வந்து ரொம்ப நிறையா நடத்துறீங்க, அடுத்த டாபிக் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்னமோ தெரியல, அந்த 2024 கொஸ்டின் பேப்பரில் எல்சிஎம் வச்சு சேஃப்லேருந்து 5 கொஸ்டின் சும்மா லட்டு மாதிரி இருந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு வெங்கடேசன் சார் போச்சு, ஐயோ கடவுளே நீயா இந்த கொஸ்டின் எடுத்த, எல்லா மாடலுமே இங்கே போட்டு பார்த்தாச்சு, ஒன்றுமே இல்லை எல்சிஎம் வச்சு சேஃபில், அதெல்லாம் ஈஸியாக போட்டு நாங்கள் அப்படியே இருந்தால் எப்படி சொல்கிறது, எல்லாம் ஒன்றுமே இல்லை பார்த்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு கொஸ்டினுமே அங்கே உள்ள அடிக்கும்போது. அதுக்கப்புறம் சொல்லணும்னா ஸ்ரீவித்யா அப்புறம் கோமலான்னு சொல்லிட்டு 2 மேம் வந்து மேக்ஸ் எடுத்தாங்க. இப்போ இருக்கிற மெத்தட் எப்படி, பழைய மெத்தட் எப்படி, இதுக்கு பழைய மெத்தடில் எப்படி எவ்வளோ வேரியபிள் ஆயிருக்கு, இப்போ இப்போ எந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிசியில், எந்த மாதிரி கொஷின் ஃப்ரேம் வந்து மாற்றுறாங்கன்னு சொல்லி செப்பரேட்டாக பிரித்து நடத்துவாங்க. இவங்க பாதி டாப்பிக்கை பிரிச்சுப்பாங்க, கோமலா மேம் வந்து பாதி டாபிக் வந்து பிரித்து நடத்துவாங்க. அப்படி பிரித்து நடத்தும்போது என்ன தெரியும்னா, மொத்தம் வந்து எங்களுக்கு 3 பேர் மேக்ஸ் எடுப்பாங்க. 3 பேருமே வேறு ஜேர்னலில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ வெங்கடேசன் சார் நடத்தினார்னா அவர் வந்து ஒரு மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவார். கோமலா மேம் போகிறாங்கன்னா அவங்க ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ரீவித்யா மேம் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெத்தடில் வந்து மேக்ஸ் நடத்துவாங்க. ஸோ 3 மெத்தடு, ஆனால் கணக்கு ஒன்று தான், 3 வகையாக நடத்தலாம். அதை விட 30 வகையாக நீ போட்டும் பார்க்கலாம். அதனால உனக்கு எந்த வகை பிடிச்சிருக்கோ அப்படி எடுத்துக்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க மேக்ஸ் நடத்துகிற மெத்தட் இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பத்மநாபன் சார் நடத்தின கொஸ்டின் வந்து 2022 பத்மநாபன் சார் வந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் பேங்க் வந்து ஒரு 80-90 கொஸ்டின் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அந்த கொஷின்ஸ் வந்து எங்களுக்கு கடைசி நேரத்தில் ரிவிஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும்தான் அவர்கிட்ட படித்தேன். அதுக்கு அடுத்த பேட்ச் அவர்கிட்ட படிக்கிற சூழ்நிலை கிடைக்கல. எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க. அந்த கொஷின்ஸை நான் கடைசியில் பிரட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு பெரிய டாப்பிக்கு, ஆனால் அது எப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதை எடுத்து நான் பிரட்டும் போது இவ்வளோ நடத்திருக்காங்களா, இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2வது ராஜன் சாரை வந்து இங்கே நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஆர்ஃபன்ஸோடைய மெயின் பில்லரே வந்து ராஜன் தான். அது பேர்லேயே ஒரு பிராண்டுங்கிறவங்க மாதிரி அப்படி நடத்தி கொடுப்பாரு. இலக்கணம்லாம் நீங்கள் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டு போயிடுவார். என்னை விட நீங்கள் யாரும் நடத்திட முடியாது, நான் தான் நடத்துகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இலக்கணம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை எழுதுவாங்க. அது வந்து இலக்கண குறிப்பாகவும் பார்க்கலாம், குற்றியலுகரமாகவும் இலக்கண குறிப்பாகவும் சொல்லுவாங்க. அது வசனத்தில் எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இப்போ சந்திப்பிழை டாபிக் இருக்குன்னா அதில் வந்து என்னென்ன வரும்னாக்க பிரித்து எழுதுகவும் அதில் எழுதிக்கலாம், அளப்பிடையும் எழுதிக்கலாம், குற்றியலுகரமும் வரும், அப்புறம் குறுக்கமும் வரும். ஸோ ஒரே ஒரு டாபிக்குள்ளே இவங்க சார் வந்து 4த்தையும் நடத்துவாங்க. அந்த மாதிரி நான் நடத்தி பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு டாபிக் தான் நடத்துகிறாங்கன்னு பார்த்தா அதில் 4 மாடல் வந்து அதுலேயே வந்து கவரேஜ் ஆகிடும். சாரோடைய இலக்கணம் எப்படி சொல்கிறது, ஒரு இலக்கண ஆசான் தான் எங்களை பொறுத்தளவு. அந்த அளவுக்கு நடத்திடுவாங்க. இலக்கணத்தை வந்து சாரால் மிஞ்சிக்கவே முடியாது. நீ வந்து கொஷினே வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு அது அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். கிளாரிட்டியாங்கிறத விட தெளிவாக நடத்தி கொடுப்பாங்க. ஒரு நாளில் முடிக்கிறத அவசரம் நடத்துறதுலாம் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சாரோடைய இலக்கண கிளாஸு. எல்லா இலக்கணமும் வந்து ரொம்ப நல்லா போச்சு. அதனால நான் தமிழில் இந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறேன், ஜிகேல நல்லா ஸ்கோர் பண்ணுறேன், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குறோன்னா அது ராஜன் சாரோடைய உழைப்பு தான். அவங்க சார் வந்து அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நடத்தலை அப்படின்னா இன்னைக்கு இந்த இடம் வந்து உறுதியாக இருக்காது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்ஃபன்ஸில் நான் வந்து சேர்ந்த அந்த ஒரு நல்ல நேரம் தான். இன்னைக்கு உங்கள் முன்னாடி வெற்றியாளராக உட்காந்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது குரூப் 4 எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நான் குரூப் 2 எழுதினேன் ப்ரிலிம்ஸு, அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எனக்கு கிளியர் ஆச்சு. குரூப் 2A மெயினும் இங்கே தான் படித்தேன். மெயினுக்கு நான் வந்து ப்ரிலிம்ஸ் இங்கே படிச்சிட்டோம், மெயினுக்கு சென்னை போனால் தான் கரெக்டாக இருக்கும், இல்லை வேறு சென்டர் போகணும் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே இங்கே கிளாஸ் சேர்ந்துட்டேன். சரி இங்கேயே படிச்சிருவோம், நம்ம இன்ஸ்டியூட்டை தாண்டி எங்கேயுமே நம்ம கிடையாது. இப்போ 2Aவும் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்.
அதுவும் கிளியர் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். எல்லா பெருமையும் வந்து சென்டருக்கு தான். நான் அதில் உழைப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த உழைப்பை நான் போடணுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட தனி உழைப்பை வந்து இதில் எங்கள் மேலே போட்டு, நம்ம பசங்க இவங்க நம்ம தன் சொந்த பிள்ளைகள் மாதிரி தன் சொந்த பிள்ளைகள் பாஸ் ஆனால் எப்படி மகிழ்ச்சி அடைவாங்களோ அதை விட பெரிய மகிழ்ச்சி நீங்கள் ஸ்டாஃப் மேலே நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன்னா அவங்க முகத்தில் பார்த்தேன். எல்லாத்துக்கும் நன்றி, இந்த சென்டருக்கு நன்றி. அதுதான் வந்து என் மனசார சொல்லணும். இப்பவுமே நான் வந்து இங்கே டெஸ்ட்டில் எப்படி டாப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ஸையும் அனலைஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம் கொஷின் பேப்பர்னா எவ்வளோ மார்க்ஸ் குறைஞ்சிருக்கேன், ஏன் குறைஞ்சிருக்கு, இன்னும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் குறைஞ்ச நான் ஒவ்வொரு டைம் ஒரு 3 பொசிஷன்ஸை தாண்டி ஒரு 4th பொசிஷன்ஸ் வந்துட்டா கூட என்னால் தூங்கவே முடியாது. ஏன் நம்ம நீ ஏன் குறைஞ்ச, எப்படி அவங்க படித்தாங்க, அவங்க எதுக்கு என்ன டாபிக்ஸ் முன்னுரிமை கொடுத்து படித்தாங்க, நீ எதுக்கு படித்த, கொஷின்ஸ் எதுக்கு முன்னுரிமை கொடுத்து எடுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இதை அனலைஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ இந்த கொஷின்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க, அப்போ இதில் நம்ம கொஷின் பேங்க் ஏரியா, அப்போ அந்த ஏரியா நம்ம இன்னும் நமக்கு நல்லா கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாம் அப்பயும் அடுத்த எக்ஸாம் வந்து நான் அந்த டாப் 3க்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்னுடைய மனசே நிம்மதி அடையும். அப்படி இல்லைன்னா எனக்கு அப்படியே பைத்தியம் முடிச்சுக்கும். ஒவ்வொரு அந்த காலையிலே அந்த எழுந்திருக்கிறப்பவே தூங்கக்கூட முடியாது என்னால் ஒழுங்கா. ஏன் ரூம் எடுத்து தங்கி படிச்சதுனால காசு வீணாகக்கூடாது, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுற அந்த காசுக்கு நேர்மையாக இருக்கணும். நம்ம ஒரு கஷ்டத்தை விட்டுட்டு நம்ம வெளியே போகணும். அதுக்கு நம்ம இந்த கஷ்டம்லாம் இது ஒரு தற்காலிகமான கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கணும். இந்த காலம் நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நம்ம இது ஒரு சும்மா ஒரு மேம்போக்காக நம்ம இதை எடுத்துக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். திடீர்னு 2 மணிக்கு முடிப்பு வரும், 3 மணிக்கு முடிப்பு வரும், ஒரு சில டைம்ல தூக்கமே வராது. அப்படி அப்பப்பெல்லாம் அந்த மைண்ட்ல இந்த நினப்பு வருதோ, ஓகே 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 அப்படின்னு ரொம்ப வீட்டில் ரொம்ப வறுமை. என்ன சொல்றது, ரேஷன் அரிசி தான் இன்னமும் எங்கள் வீட்டில், இப்போ தான் கொஞ்ச நாளாக கடை அரிசியாக வாங்குறாங்க. ரேஷன் அரிசி தான் இன்னமும் எங்கள் வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பாடு ஒன்றை விட்ட ஒரு நாள் அப்படி ரொம்ப வறுமை தான். கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சுட்டேன். அந்த அந்த கஷ்டங்கள் தான் என்னை ரொம்ப பின்னாடி இருந்து ஓட வச்சுது. எப்படியே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும். நம்ம ஒரு ஃபேமிலியை நம்ம கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகணும். நமக்கு பின்னாடி வர நம்ம தம்பி பார்ப்பாங்க எல்லாருமே நம்மளோட ரோல் மாடல் எடுத்துகிட்டு நம்மளும் அண்ணன் மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பாஸ் பண்ணதால என்னுடைய தம்பியும் என்னுடைய பாப்பாவும் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. நானும் படிக்கணும், அந்த சென்டரில் போய் சேரணும், கண்டிப்பாக அவனு சேர்த்து விடுறம்மா, நீ கண்டிப்பாக படிப்படின்னு சொல்லியிருக்கேன். பாப்பா டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, தம்பி படிச்சிருக்காங்க. முடித்த உடனே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். அவனும் எங்களை மாதிரி வெற்றடை வருது. இந்த ஸ்டடி சென்டருடைய ஆசிரியர்கள் எல்லாருமே உறுதுணையாக இருப்பாங்க. இங்கே நான் படித்தப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்க மாட்டேன், அவங்க கூட யார்ட்டும் பேச மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக பேச ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சார் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சார் தான் பிடிக்கும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் அவர் நிறைய கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவார். ஸோ அதனாலேயே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சி போனது என்னென்னா இலக்கணம் தான். இந்த போட்டித் தேர்வு மாணவர்களுடைய சிம்ம சொப்பனமாக தமிழில் இருக்கிறது அடிக்கடி சொல்லுவார். சிம்ம சொப்பனம், போட்டித் தேர்வுடைய மாணவருடைய சிம்ம சொப்பனம், இலக்கணம் சொல்லுவார். அதை அடிச்சு நொறுக்கி விட்டுருவார் சார். அப்படியே டாப் டு பாட்டம், ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதுக்கும் ஓல்டு புக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே நிறைய பேர் நான் வேற ஸ்டடி சென்டர் பர்சன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் போதெல்லாம் இலக்கணம்லாம் மெயின் புக்கா, இதுக்கு அப்படியே கொஸ்டின்ல புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே மனப்படமாக பண்ணிப்பாங்க. அது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிற இது அவங்களுக்கு தெரியாது. அது நானே நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்ட்டு. ரொம்ப பெருமையாக இருக்கும் எங்கள் சென்டர் அப்படி நினைக்கிறப்போ. ஓகே, எவ்வளோ மற்ற சென்டரில் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம சென்டர் எவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு அந்த பாட்டம் இது அதனுடைய அடிநாதம்னு சொல்லுவாங்க. இது ஏன் நமக்கு வருது அப்படிங்கிறப்போ நிறைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லாம் டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதெல்லாம் எடுத்து வந்து இது ஏன் இது ஷார்ட்கட்ஸ் நிறைய சென்டர்லாம் சொல்லி கொடுக்குறதுனால அது அப்படியே ஷார்ட்கட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே இலக்கணத்தில் அப்ளை பண்ணி நிறைய இது தப்பெல்லாம் வரும். நிறைய நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பண்ணி கேட்குறப்போ எல்லாருமே தப்பு பண்ணிடுவாங்க. அந்த ஏரியா ஏன் பசங்க தப்பு பண்ணுறாங்க, அது அவங்க புக்காக படிச்சுட்டு போகிறதுனால. அப்போது அவருடைய என்ன சொல்கிறது, பேசிக்ஸ் என்ன, இது எப்படி நீ அணுகணும், எடுத்த உடனே பார்த்த உடனே அவங்க ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டாங்க, அதான் அதுக்கு ஆன்சர் நம்ம அணுகக்கூடாது, அதுக்கு பின்னாடி அதனால ட்விஸ்டர்லாம் வச்சிருக்காங்களா, நாங்கள் ரொம்ப யோசிக்கணும். அந்த பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் இலக்கணம்லாம் எப்படா நம்ம மேலே எழுந்திரிச்சு வர்றது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறப்போ யோசிக்கிறப்போ நம்ம உடனடிங்கிறப்போ படித்தோம்னா புரிஞ்சுக்கிறப்ப தமிழ் தானே அப்படிங்கிறப்போ ரொம்ப லாஜிக்கலாக நம்ம யோசிக்க தேவையில்லை. ஜிகேங்கிறப்போ நம்ம லாஜிக்காக யோசிக்கணும், கொஞ்சம் டைம். ஆனால் தமிழ் அப்படின்னு கிடையாது. நம்ம படிக்கிறப்போ உடனடியா ஓகே இதுதான் அப்படிங்கிற படிக்கிறப்ப நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் இலக்கணம் அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது
அப்புறம் சாருடைய கிளாஸில் ஒவ்வொரு நாளும் நிறைய இலக்கணத்துக்கு தான் சார் வந்து கிளாஸ் ஸ்பெண்ட் பண்ணார். அந்த டைமில் நிறையா இது கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு அவர் கிளாஸ் முடிச்சுட்டு போன பிறகு நான் போயிட்டு புக்ஸில் இன்னைக்கு இந்த டாபிக்ஸ் நடத்தினாரா, அப்போ இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்போது இவர் கிளாஸ் எடுத்துகிட்ட பிறகு இப்போ புக்கில் பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே, நல்லா இருக்குது, இது மாதிரி தான் படிக்கணும், ஓகே ஓகே நம்ம சார் ரொம்ப சூப்பராக இருக்கு, நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ராஜன் சார்கிட்ட இன்னொன்று பிடிச்ச விஷயம் என்னன்னா, போட்டித் தேர்வு மாணவர்கள்லாம் எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணுவாங்களோ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் படிக்க வேண்டாம், இதெல்லாம் படிக்கணுமா அப்படிங்கிறப்போ எதெல்லாம் பசங்க ஓர ஒதுக்கி விடுறாங்களோ அதை தான் தேர்ந்தெடுத்துட்டு வந்து நடத்துவார். பசங்க இதெல்லாம் ஒமிட் பண்ணுவாங்க, இதை நம்ம பசங்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்ஸ் இன்னும் இது எப்படி ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட்ஸோட அதனுடைய பேசிக்ஸை வச்சு ஷார்ட்கட்ஸ் சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக மறக்காது. பயாலஜி கிளாஸ்லாம் வந்து மறக்க முடியாத கிளாஸஸ், ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியான ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கும். அதை படிக்கிறப்போ ரொம்ப என்னடா பயாலஜி இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம இதெல்லாம் நினச்சி பயந்துட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் ரொம்ப சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்ததுனால எனக்கு ஃபிசிக்ஸு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டாப் டு பாட்டம் எல்லாமே ஃபிசிக்ஸ் அடிக்கிறப்ப எனக்கு ஃபிசிக்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக அணுகிட்டேன். எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் பசங்க சார் சொல்லி கொடுக்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற யோசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்னடா இதெல்லாம் நம்ம படிச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனால் கெமிஸ்ட்ரிலாம் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு நான் படித்த டிபார்ட்மெண்ட்டில் அது கிடையாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப இது தான், நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி தான், ஏதாவது ஒரு வார்த்தையை ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு இதை சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே கிளாஸ் ஆரம்பிச்சிருவாரு. அடுத்தது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா அது டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை நிதி உதவி அப்படி இப்படின்னு நிறையா வர்றதுனால அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை டெய்லி படிக்கிறப்போ. சார் எங்களோட தன்ராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கோர்வையாக நடத்தி கொடுத்துட்டாரு. நான் ஸ்டார்டிங்கில் படிக்கிறப்போ என்னடா இவர் என்னென்னமோ நடத்திட்டு இருக்காரு, இதெல்லாமாடா கொஷின்ஸில் வரப்போகுது, சார் ஏன் இப்படி பண்ணுறாரு, நம்ம கொஷின் பேங்க்ஸில் நடத்த மாட்டாரு. அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி வந்த புதுசு அப்படிங்கிறனால எனக்கு தெரியவே இல்லை எது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் 2022 கொஸ்டின் பேப்பர்ஸ் அணுகிறப்போ ஓகே நமக்கு வர ஏரியா மட்டும் தான் சார் நடத்திருக்காராட்டு இருக்கு, நாம தான் தப்பாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் 12th புக்கு 11th புக்கெலாம் படிக்கிறப்போ ஓகே சார் நம்ம ரொம்ப அது படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எக்கனாமிக்ஸ் புக்கெலாம் ஒன்றுமும் பார்த்து நிறைய பேருக்கு வார்த்தைகளே புரியாது, அதில் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தையே புரியாது, அதுக்கு என்ன மீனிங் சொல்ல வராங்கன்னே தெரியல எனக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எல்லாமே எங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்தல ரொம்ப மகிழ்ச்சி எனக்குலாம். அது படித்து நான் நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு 24 எக்ஸாமுக்கு நான் 11th 12th எக்கனாமிக்ஸ் வாங்கி படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எல்லாம் ஓகே நம்ம எல்லாமே சார் முன்னாடி நடத்திருக்காரு, நம்ம இது எங்கெங்கே நடத்துறாரு நம்ம நினச்சிட்டு, ஆனால் கடைசியில் நமக்கு புக்கில் இருக்குது எதாவது ஏறி எல்லாமே கவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப அப்போதான் எனக்கு சார் ஓகே சார் எல்லாம் நல்லா எடுத்துருக்கு. நம்ம அது வரைக்குமே சார் மேலே எனக்கு ஒரு என்னடா சார் நமக்கு கரெக்டாக தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரா எக்கனாமிக்ஸில், இல்லை நம்ம தப்பாக எதனா படிக்கிறோமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் அணுகிறப்போ ஓகே கரெக்டாக தான் நம்ம கூப்பிட்டு நாம தான் தப்பாக நினச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜன் சார் எடுத்து ஒரு நிறைய இது. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா பாலிட்டி தான். பாலிட்டியில் டே டு லைஃப் நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாலிட்டிக்ஸில். ஸோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சார்லாம் ரொம்ப ஒரு டாபிக்ஸ் எடுத்தாருன்னா குரூப் 1 லெவலுக்கு தான். ராஜன் சார்லாம் ஆரம்பிச்சாரு கையை வச்சாருனாலே குரூப் 4ல முடிக்கவே மாட்டேன். குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 நீ ஸ்டூடெண்டாக தான் சரி, குரூப் 1 ஸ்டூடெண்ட் தான். குரூப் 1 வரைக்கும் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கோ எல்லா கண்டென்ட்டும் கொண்டு கொடுத்துருவாரு. உனக்கு தேவையானதை நீ படிச்சுக்கோ, நீ நடத்தும் போதே இது வரைக்கும் நீ குரூப் 4 வரைக்கும் போதும், அடுத்து குரூப் 2 இன்னும் கொஞ்சம் சேர்த்து இதெல்லாம் குரூப் 2 நான் நடத்துகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இந்த ஸ்டடி ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் சேர்ந்தீங்கன்னா குரூப் 4 மட்டும் நீங்கள் படிக்க மாட்டீங்க, குரூப் 1 வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் நிறையா பாயிண்ட்ஸோ நிறைய விஷயங்களை நீங்கள் நிறைய பேசிக்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறது சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஆர்ஃபன் ஸ்டண்டர் நீங்கள் சூஸ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த வெற்றி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்னொன்று சார் வந்து ஒரு அடிக்கடி ஒரு கோட் ஒன்று சொல்லுவார். ராஜன் சார் வந்து கிளாஸ் எடுக்கிறப்போ எந்த ஒரு எக்ஸாமும் வந்து இம்பாசிபிள் இல்லை, அந்த இம்பாசிபிள் தூக்கிட்டு ஐக்கும் எம்முக்கும் இடையில ஒரு கொட்டேஷன் ஒன்று போட்டுக்கோ, அது ஐஎம் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப ஒவ்வொரு டைம் கேட்குறப்போ அது ரொம்ப என்ன சொல்கிறது ஓகே நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இன்னொன்று வெற்றி
அந்த வெற்றி அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெறித்தனமா படிக்கணும்னு சொல்லுவார். அந்த வெறிக்கு இடையில அந்த ஒற்று மிகுந்து இட்டுங்கிற அந்த ஒற்று மிகுந்து உன்னை வெற்றியா மாத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது. அந்த வெறி தான் எனக்கு, அந்த ஒரு கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் என்னுடைய வெற்றிக்கு நான் காரணம் நினைக்கிறேன். அந்த வெறித்தனமா படிக்கணும், நம்மளுடைய பேக்ரவுண்டை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அது எப்படியாச்சும் போக வைக்கணும், நம்மளோட இதை முடியணும், நமக்கு பின்னாடி யாருக்கும் இது தொடரக்கூடாது அப்படிங்கிற அந்த வெறியில படித்தேன். கண்டிப்பா அந்த வெறிக்கு இடையில எனக்கு அந்த வெற்றிங்கிற ஒற்று மிகுந்து வெற்றியை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கு. எல்லாரும் படிச்சு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். வேலையில்லா பட்டதாரிகளின் வேடந்தாங்கல்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அதான் சாருடைய சார் கொடுக்குற மெட்டீரியல்ல நோட்ஸ்ல வந்து எப்பயுமே ஒரு வாசகம் இருக்கும். அது என்ன, வேலையில்லா பட்டதாரிகளின் வேடந்தாங்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த வேடந்தாங்கல் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து அரியலூர், பக்கத்தில் உட்காந்துருக்க பையன் திருவாரூர், பக்கத்தில் உட்காந்துருக்க பரத் வந்து விழுப்புரம். ஸோ எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆர்ஃபன் ஸ்டடி சென்டர் வந்து ஒரு வேடந்தாங்கல் தான். சில காலங்கள் நாங்களை செதுக்கிறதுக்கு இங்கே வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதில் செதுக்கின ஒரு உளியாக வந்து ராஜன் சார் இருந்ததில் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துல இன்றைக்கி அச்சீவ் பண்ணிவிட்டு 3 வருஷத்தில் நான் 2வது அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறோம். பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சாஜித் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்காரு. பரத் வந்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி வியோ எடுத்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் ஆர்ஃபன்ஸ் வாங்க, நல்லபடியாக படிங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு உந்துதலான ஒரு இடம் தான். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் மாறும், உங்களுடைய சூழ்நிலை மாறும், நீங்கள் மாறுவீங்க, நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆவீங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். எல்லாருமே வந்து ஆர்ஃபனன்ஸில் படித்து நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக, ஒரு அரசு ஊழியராக வெளில வரணுங்கிறது வந்து எங்கள் எல்லாருடைய ஆசை. அதனால் அனைவரும் வாங்க, ஆர்ஃபனன்ஸில் வந்து படிங்க, நல்லபடியாக உங்களுடைய ரிசல்ட்டை கொடுங்க ஆர்ஃபனன்ஸுக்கு. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு ஆல்.